எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. மில்லட் அப்பம். எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே குதிரைவாலி அரிசி தான் எடுத்துருக்கு. வரகு, தினை, சாமை அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 டைப்பில் கூடி செஞ்சு எடுத்துருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியமாக இருக்குது. அதுக்காக 2 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கு. 2 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு இருக்கும், 400 கிராம். நல்லா 2-3 டைம் கழுகணும், அழுக்கு நிறைய இருக்கும். 2-3 டைம் கழுகி தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். கழுகாமல் அப்படியே ஊற வச்சிருச்சு அப்படின்னா அப்பத்துக்கு லைட்டாக கசப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா கழுகிக்கோங்க. ரொம்ப சின்ன அரிசியாக இருந்தால் கூடி நம்ம இது மினிமம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தால் தான் நம்ம ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம பஞ்சு மாதிரி இருக்கிற அப்பம் செய்ய முடியும். நல்லா தண்ணி ஊற்றி இதே மாதிரி மூடி வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போது நைட்டு ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் அரைச்சி அன்னைக்கு நைட்டு டின்னர் தான் செய்ய போகிறது. இப்போ காலையில் பாருங்கள், இந்த தண்ணி வடிகட்டி எடுத்து நம்ம இது அரைக்க போகிறேன். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, இந்த அரிசி மட்டும் போதும். குதிரைவாலி அரிசி மட்டும் எடுத்துக்கலாம். இப்படியே கிரைண்டருக்குள்ளே போட்டுக்கலாம், இல்லை மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். நான் உங்களை காமிக்கிறதுக்காக தான் தண்ணி ஒரு பவுலில் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கு. 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுக்கும்போது பச்சையாக இருக்கிற, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, நிறைய தேங்காய் பால் இருக்கிற தேங்காய் தான் எடுக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி. இவ்வளோ சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பாதியாக போட்டு மிக்சிக்குள்ளே நல்லா அரைச்செடுக்கணும். கிரைண்டரில் அரைச்சி இன்னும் நல்லா இருக்கும். மிக்சியில் அரைக்கிற மாதிரியா இருந்தால் மிக்சி சூடாகக்கூடாது. சூடாகிற மாதிரியா இருந்தால் நிறுத்தி அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் ஊற்றுற தண்ணி கொஞ்சம் ஐஸ் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. மாவு அரைக்கும் போது சூடாகக்கூடாது. நல்லா ஃபைனாக இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துருக்கு. சில டைம் 1.25 கப்பு தண்ணி வரைக்கும் தேவைப்படும். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். தோசை மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் எப்போவுமே ஆப்பத்தோட மாவு நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது. இனி இதுக்குள்ளே எந்த இன்க்ரீடியன்ட்மே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. கேரளா ஸ்டைல் அப்பம் இந்த மாதிரி தான் செய்கிறது. இதுக்குள்ளே உளுந்தம்பருப்பு எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை. இவ்வளோ மட்டும் போதும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். இதோட இன்னும் ரொம்ப லூஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகி போயிடும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூடி பொங்கி வந்ததுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கூடி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். இது மினிமம் 8 மணி நேரம் ஆகும் நல்லா பொங்கி வர்றதுக்கு. ஆனால் இப்போ நல்ல குளிர்காலமாக இருக்கிறதுனால தான் நான் இது காலையில் அரைச்சி வச்சுருக்கு. இங்கே நைட்டு நல்லா குளிராக இருக்குது, ஆனால் காலையில் நல்லா வெயிலாக இருக்குது, சூடாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கு. நம்ம இதுக்குள்ளே ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காததுனால நேச்சுரலாக தான் இது பொங்கி வரணும். அதுக்கு கிளைமேட் ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒன்றா இருக்குது. நல்ல வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக இது தனியே பொங்கி வந்துடும். ஆனால் குளிர்காலத்தில் பொங்கி வர்றதுக்கு டைம் அதிகமாகும். சில டைம் 10 to 12 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு கூடி சேர்த்து கலக்கி வச்சா 5 to 6 மணி நேரத்துக்குள்ளே நல்லா சாஃப்டாக வந்துடும். எது உங்களுக்கு செய்ய பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காலையில் 10 மணிக்கு தான் நான் மாவை அரைச்சி வச்சுருந்தேன். சாயந்தரம் 5:30க்குள்ளே மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. 6 மணிக்கு அப்புறம் குளிர ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் அந்த டே டைமில் இது ஃபெர்மெண்டேஷனுக்காக வச்சுருந்தேன். அரைக்கும் போதே உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால மறுபடியும் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏதோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைம் சேர்த்து மெதுவாக கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து கலக்கக்கூடாது, நுரை அமங்கிடும், அப்பம் கெட்டியாகவும் போயிடும். முதல்ல கடாயில் அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கு கடாய். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக 1/2 கப் அளவுக்கு மாவு ஊற்றி இருக்குது. மெதுவாக இதே மாதிரி சுற்றி நைஸாக இருக்கும் ஒரு லேயர். அதில் ரெடி ஆனதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது. இதே மாதிரி நிறைய ஓட்டை வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு நம்ம இது வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்பம் திருப்பி போட மாட்டேன். ஒரு சைடு
நல்லா வேக வச்சு மேலே வந்து ஆவியில் வேக வச்சு தான் நம்ம இதை எடுக்கிறது. நான்ஸ்டிக் கடாய் அறுக்கிறதுனால எண்ணெய் ஊற்றுறது இல்லை இருந்தால் நீங்கள் என்ன காஸ்ட் அயர்ன் கடாய் தான் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் மாவு ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றிருச்சு அப்படின்னா மாவு வந்து கடாயில் ஒட்டாமல் போயிடும். அதனால் நான் இதில் எண்ணெய் ஊற்றலை. பாருங்கள், கடாயில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மில்லட் அப்பம் ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம தோசை தவையில் ஆப்பம் எப்படி ரெடி பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் தீ வச்சுருக்கு. தவை நல்ல சூடாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் தான் தடவி விடணும். ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஆப்பத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் 1/2 கப் அளவு மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேம்லேயே தீ வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஓட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மேலே வந்து நம்ம மூடி வச்சு ஆவியில் தான் வேக வைக்கிறது. ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிடும், ஒரு சைடு வந்து பஞ்சு மாதிரி ஆவியில் வெந்த மாதிரி இருக்கும். கேரளா ஸ்டைல் அப்பம் இந்த மாதிரி தான் செய்யறது. நம்ம தோசை தவையிலும் சாஃப்டாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற அப்பம் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அடுத்தது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பனியாரக்கல் இருக்குது இல்லைங்களா, குழி பனியாரக்கல், அதில் தான் அப்பம் செய்ய போகிறது. அதுக்காக பனியாரக்கல் வச்சுருக்கு. நல்ல சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கரெக்டான அளவுக்கு மாவு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது இனிப்பு வேணும்னா சர்க்கரை எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாவுக்குள்ளே சர்க்கரை சேர்க்க போயிடுச்சு அப்படின்னா மாவு வந்து மறுபடியும் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். மாவு முதல்ல அரைக்கும் போதே சர்க்கரை சேர்த்து அரைச்சி ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் நல்லா கலக்கி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இந்த மாவுக்குள்ளே செஞ்சால் அது கரெக்டாக வருமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. மூடி வச்சு மேலே வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பச்சையாக இருக்கிற மாவு இல்லாமல் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பனியாரக்கல்லில் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துருக்கிற அப்பவும் ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த பன்னு மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்போ எல்லாம் சாப்பிட்ற எல்லா கறியுமே இதுவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இஷ்டூ சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள் ஸ்டூ, வெஜிடபிள் குருமா, அப்புறமா வந்து கடலைக்கறி, முட்டைக்கறி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கறி இந்த அப்பத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் இதுக்காக நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது வெஜிடபிள் மப்பாஸ். இந்த ரெசிபி நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலை. அடுத்தது இதோட வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ரெண்டுமே சேர்த்துச்சுன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகி போயிடும். இன்றைக்கி அப்போ மட்டும், அடுத்தது வந்து வெஜிடபிள் மப்பாஸ் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.